அடை செய்கிறதுக்கு 2 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து இதை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இது கூடவே 2 வரமிளகாய் போட்டு ஊற வச்சிடுறேன். ஜீரகம் கொஞ்சம் அரை ஸ்பூன், இஞ்சி, உப்பு இதெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலையெல்லாம் கட் பண்ணி இது கூட இதெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடுறேன். இதை மாவு கூட கலந்து ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் அடையாக ஊற்றி எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். ஒரு சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு.